சுவிட்சர்லாந்து ஜெனீவால 28th அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கல் கான்சர்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். சொல்லுங்கள் எல்லாரும். Okay, we are gearing up for Switzerland, Geneva, which is happening on March 28th. I'll see you all soon. Have a good day. See you all. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லுசர்னில் போதை நிலையில் ஓட்டியவர் போலீஸ் வாகனத்தை மோதி விபத்து. ஜெனீவா விமான நிலைய வளர்ச்சி மந்தம். வெளிப்புற காரணிகள் தாக்கம். ஜெனீவாவில் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்த விபத்து. 2 ஓட்டுநர்களுக்கு கொலை குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு பதட்டம். சுவிஸ் உள்ளிட்ட விமான சேவைகள் நீண்ட கால ரத்து. சுவிட்சர்லாந்தில் குற்றங்கள் குறைந்தாலும் வன்முறை சம்பவங்கள் உயர்வு. கனடாவில் பனிச்சரிவு விபத்து. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு. பாலியில் மத விழாவை அவமதித்ததாக சுவிஸ் சுற்றுலா பயணி கைது. சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் அதிர்ச்சி சம்பவம். பல குழந்தைகள் பாதிப்பு. பார்க்கிங் அபராத மோசடி. ஜெனீவா பாரிஸ் போலீசாரால் மேலும் 9 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் உள்ள ஹோக்டோஃப் பகுதியில் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்ற சாலை விபத்து ஒன்று கவனத்தை ஈர்த்தது. பாதசாரி கடவை அருகே நின்றிருந்த போலீஸ் வாகனத்தின் பின்புறத்தில் போதைப் பொருள் தாக்கத்தில் இருந்த ஓட்டுநர் தனது காரை நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் மோதியுள்ளார். போலீஸ் வழங்கிய தகவலின்படி 42 வயதான அந்த ஓட்டுநரிடம் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சாலை பரிசோதனையில் போதைப் பொருள் இருப்பது உறுதியானது. இதையடுத்து அவரை மேலதிக ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாதது நிம்மதி அளிப்பதாக இருந்தாலும் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறியதால் குறித்த நபரின் ஓட்டுநர் உரிமம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் போதை நிலையில் வாகனம் ஓட்டுவது கடுமையான குற்றமாகும். இதுபோன்ற சம்பவங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கின்றன. சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக போதைப் பொருள் அல்லது மது தாக்கத்தில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் முக்கிய சர்வதேச நுழைவாயில்களில் ஒன்றான ஜெனீவா ஏர்போர்ட் கடந்த 2025ஆம் ஆண்டில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி காணாமல் மந்த நிலையை சந்தித்தது. உலகளாவிய பொருளாதார சூழ்நிலைகளும் அரசியல் காரணிகளும் இணைந்து அதன் செயற்திறனை பாதித்துள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது. அந்த ஆண்டில் பயணிகளின் எண்ணிக்கை வரும் 0.3% மாத்திரம் உயர்ந்து சுமார் 17.9 மில்லியனாக இருந்தது. இது முன்கூட்டியே கணிக்கப்பட்ட வளர்ச்சியை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைவு. இதேவேளை விமான நிலையத்தின் லாபம் சற்றே குறைந்து 52 மில்லியன் சுவிஸ் பிராங்காக பதிவானது. மொத்த வருவாய் வளர்ச்சியும் மிக குறைந்த அளவில் மாத்திரமே இருந்துள்ளது. இந்த மந்த நிலைக்கு முக்கிய காரணமாக சர்வதேச அமைப்புகளோடு தொடர்புடைய அதிகாரப்பூர்வ பயணங்களில் ஏற்பட்ட சரிவாகும். குறிப்பாக இத்தகைய பயணங்கள் சுமார் 13% குறைந்துள்ளன. ஜெனீவா நகரம் பல சர்வதேச அமைப்புகளின் தலைமையமாக இருப்பதால் அவற்றின் பயண தேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் விமான நிலையத்தின் செயற்பாட்டை நேரடியாக பாதிக்கின்றன. மேலும் போக்குவரத்து முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகளும் காரணமாக பார்க்கிங் வருவாயும் குறைந்துள்ளது. ஆண்டு முழுவதும் விமான போக்குவரத்து நிலை மாறுபட்டிருந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் சிறிய அளவிலான உயர்வு இருந்தது. இதேவேளை மத்திய கிழக்கு பகுதியில் நீடித்து வரும் பதற்ற நிலை காரணமாக பல விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை குறைத்துள்ளன. குறிப்பாக எமிரேட்ஸ், எட்டிஹாட் ஏர்வேஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் போன்றவை விமான சேவைகளை குறைத்ததால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இடம்பெற்ற உயிரிழப்புக்கு காரணமான ஹிட் அண்ட் ரன் விபத்து தொடர்பாக இந்த ஆண்டுக்குள் 2 வாகன ஓட்டுநர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் லவுசான் நோக்கி செல்லும் சாலையில் இடம்பெற்றது. 31 வயதுடைய சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற வேளை அதிவேகமாக வந்த கார் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வழக்கறிஞர்களின் தகவலின்படி அந்த நேரத்தில் 22 மற்றும் 33 வயதான 2 ஓட்டுநர்கள் ஏரி கரையோர சாலையில் இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக வேக போட்டியில் ஈடுபட்டனர். அவர்கள் ஓட்டிய வாகனங்கள் மணிக்கு சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த போட்டியின் போது ஒருவரின் வாகனம் சைக்கிள் ஓட்டுநரை நேரடியாக மோதியதாகவும் அதுவே உடனடி உயிரிழப்புக்கு காரணமானதாகவும் விசாரணையில் அம்பலமானது. சம்பவத்தின் பின் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய இருவருக்கும் கொலை உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி அதிவேக ஓட்டம் மேற்கொள்வது மிக கடுமையான குற்றமாக கருதுவதோடு உயிரிழப்பு ஏற்படும் நிலையில் சட்ட ரீதியான தண்டனைகள் மேலும் கடுமையாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கு பகுதியில் நீடித்து வரும் நிலையற்ற பாதுகாப்பு சூழ்நிலையின் தாக்கம் காரணமாக சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் அதன் தாய் நிறுவனமான லுஃப்தான்சா குரூப் குழுமத்திற்குட்பட்ட பல விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை பெருமளவில் நிறுத்தியுள்ளன. இந்த முடிவின்படி டெல் அவீவ் மற்றும் துபாய் நகரங்களுக்கான அனைத்து விமானங்களும் 2026 மே 31 வரை தற்காலிகமாக ரத்தாகின. மேலும் அபுதாபி, அமான், பெய்ரூத், ரியாத், ஏர்பில், தமாம், மஸ்கட் மற்றும் தெஹ்ரான் ஆகிய நகரங்களுக்கான சேவைகள் அக்டோபர் 24 வரை நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ், ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ், பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ், ஐடிஏ ஏர்வேஸ் மற்றும் ஏர் லூயிஸ் ஏர் உள்ளிட்ட நிறுவனங்கள் அடங்குகின்றன. சில வழித்தடங்களில் குறிப்பாக டெல் அவீவ், பெய்ரூத் மற்றும் ஏர்பில் நோக்கி ஏப்ரல் 30 வரை தனிப்பட்ட ரத்துகளும் அறிவிக்கப்பட்டன. பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் பாதுகாப்பை முக்கிய முன்னுரிமை என சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தனது அதிகாரப்பூர்வ தகவலில் குறிப்பிட்டது. இந்த ரத்து நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட பயணிகள் கூடுதல் கட்டணமின்றி தங்களது பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அல்லது முழு பணத்தையும் திரும்பப் பெறும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் அவற்றை அவ்வப்போது மதிப்பீடு செய்து தேவையான மாற்றங்கள் மேலும் அறிவிக்கப்படலாம் என விமான நிறுவனம் எச்சரித்தது. இந்த செய்தி சுவிஸ் விமான ரத்து, லுஃப்தான்சா விமான சேவை நிறுத்தம், மத்திய கிழக்கு பதட்டம், விமான சேவை பாதிப்பு, சுவிட்சர்லாந்து விமான செய்திகள் போன்ற முக்கிய தேடல் சொற்களுடன் தொடர்புடையவையாகும். ஜெர்மனியில் இடம்பெறும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வழக்கமாக அதிகம் விற்பனையாகும் சுவிஸ் சாக்லேட் தயாரிப்புகளில் ஒன்றான லிண்ட் கோல்ட் பனி இந்த ஆண்டு சில கடைகளில் காணாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது. ஹம்பர்க் நகரில் உள்ள ஒரு கடை உரிமையாளர் லிண்ட் அண்ட் ஸ்ப்ராங்லி தயாரிக்கும் இந்த பிரபல சாக்லேட் முயலை இனி விற்பனை செய்ய மாட்டோம் என்று அறிவித்துள்ளார். இதற்கு காரணமாக கடந்த ஒரு ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான விலை உயர்வை அவர் சுட்டிக்காட்டினார். அவரது தகவலின்படி இந்த தயாரிப்பின் சில்லறை விலை சுமார் 30% வரை உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக பல வாடிக்கையாளர்கள் அதை வாங்காமல் மீண்டும் அலுமாரியில் வைக்க தொடங்கியுள்ளனர். தற்போது ஜெர்மனியில் இந்த சாக்லேட் முயலின் விலை 8.99 யூரோவாக உள்ளது. உலகளவில் கொக்கோ விலை குறைந்து வருவதாக சந்தை தரவுகள் காட்டினாலும் உற்பத்தி செலவுகள் மற்றும் விநியோக செலவுகள் அதிகரித்துள்ளதால் விலை குறைப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் லிண்ட் அண்ட் ஸ்ப்ராங்லி மீது விலைகளை குறைக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் சாக்லேட் தயாரிப்புகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை என்றாலும் தற்போதைய விலை உயர்வு நிலை நீடித்தால் அதன் விற்பனைக்கும் பிராண்டின் பிரபலத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக வணிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும், ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் மொத்த குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சமீபத்திய தரவுகள் காட்டுகின்றன. குறிப்பாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் 2025 ஆண்டில் குற்ற செயல்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது. 2009 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றப்பதிவு முறைமைக்கு பின்னர் அந்த ஆண்டில் 1000 பேருக்கு 72 குற்றங்கள் பதிவான நிலையில் 2025 ஆண்டில் அது 61 குறைந்துள்ளது. இது நீண்ட கால அளவில் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு நிலை மேம்பட்டிருப்பதை காட்டுகிறது. சொத்து தொடர்பான குற்றங்களில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து முதன்மை இடத்தை பிடித்துள்ளன. 2025 ஆண்டில் மாத்திரம் மொத்தம் 1,54,041 சொத்து குற்றங்கள் பதிவாகின. எனினும் 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த பிரிவில் 5.3% குறைவு பதிவாகியுள்ளது. அதேபோல் டிஜிட்டல் அல்லது சைபர் குற்றங்களும் சுமார் 2% குறைந்துள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை பண மோசடி தொடர்பானவை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அதிகரித்த நிலையில் இத்தகைய குற்றங்கள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மொத்த குற்றங்கள் குறைந்திருந்தாலும் வன்முறை சம்பவங்களில் உயர்வு கவலை அளிக்கும் நிலையில் உள்ளது. 2025 ஆண்டில் மொத்தம் 49,915 வன்முறை குற்றங்கள் பதிவாகின. இது கடந்த ஆண்டை விட 2% உயர்வு. இதில் கடுமையான வன்முறை குற்றங்கள் 8.1% வரை உயர்ந்துள்ளன. மேலும் இந்த ஆண்டு இதுவரை சுமார் 92,000 பேருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தை மீறியதற்கென வழக்குகள் பதிவாகின. பாதுகாப்பு நிலை மொத்தத்தில் மேம்பட்டிருந்தாலும் வன்முறை குற்றங்களின் அதிகரிப்பு குறித்து சட்ட அமலாக்க அமைப்புகள் தொடர்ந்தும் கவனம் செலுத்துகின்றன.
கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள மவுண்ட் கிளவுஸ் பகுதியில் கடந்த ஞாயிறன்று நிகழ்ந்த பனிச்சரிவு விபத்தில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 3 பலியாகினர். இந்த சம்பவம் குளிர்கால விளையாட்டுகளில் ஒன்றான ஹெலிஸ்கீயிங் மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் மலை உச்சிக்கு சென்று பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த இந்த குழுவினர் மீது திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. உயிரிழந்தவர்கள் கிழக்கு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் அவரது 2 மகன்களும் ஆவர் என தகவல்கள் வெளியாகின. அவர்களுடன் சென்ற வழிகாட்டி ஒருவர் பனிச்சரிவில் சிக்கி கடுமையாக காயமடைந்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வான்கூவர் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் கடுமையான பனிப்பொழிவும் மழையும் பெய்திருந்ததால் பனிச்சரிவு அபாயம் அதிகரித்திருந்ததாக கனடா அதிகாரிகள் முன்னரே எச்சரித்தனர். இந்த நிலையில் பனிச்சறுக்கு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட அதிர்வுகளே இந்த பனிச்சரிவை தூண்டி இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த சம்பவத்தை சுவிஸ் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் உறுதிப்படுத்தியது. வான்கூவர் நகரில் உள்ள சுவிஸ் தூதரகம் கனடா அதிகாரிகளோடு இணைந்து செயல்பட்டு வருவதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான தூதரக உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்தவர்களின் அடையாள விவரங்கள் அவர்களது தனி உரிமையை கருத்தில் கொண்டு வெளியிடப்படவில்லை. இதேவேளை இந்த விபத்துக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஹெலிஸ்கீயிங் நிறுவனம் தனது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மற்றும் பாரிஸ் நகர போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையில் பார்க்கிங் அபராதம் தொடர்பான பெரிய அளவிலான மோசடி வழக்கில் மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த மோசடி பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து முழுவதும் பலரை பாதித்திருந்தது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதத்தில் 3 கைதான நிலையில் தொடர்ச்சியான விசாரணையின் மூலம் தற்போது மேலும் பலர் பிடிபட்டுள்ளனர். இந்த மோசடி குழு மிகவும் தொழில்நுட்ப ரீதியான முறையை பயன்படுத்தியுள்ளனர். SMS பிளாஸ்டர் எனப்படும் சாதனங்களை கார்களில் நிறுவி அருகிலுள்ள மொபைல் தொலைபேசிகளின் சிக்னல்களை தற்காலிகமாக கைப்பற்றி போலியான குறுந்தகவல்கள் அனுப்ப அந்த தகவல்கள் பார்க்கிங் அபராதம் செலுத்த வேண்டும் என கூறி அதிகாரபூர்வமாக தோன்றும் இணையதள இணைப்புகளோடு அனுப்பப்படுகின்றன. அந்த QR குறியீடுகளை ஸ்கேன் செய்தவர்கள் போலியான இணையதளத்துக்கு மாற்றப்பட்டு 40 சுவிஸ் பிராங்க் அபராதம் செலுத்தும்படியே மாற்றப்பட்டுள்ளனர். இந்த முறையின் மூலம் குற்றவாளிகள் 2 மில்லியன் சுவிஸ் பிராங்குக்கு மேல் மோசடி செய்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். சமீப காலங்களில் சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரபூர்வ அமைப்புகளின் பேரில் வரும் குறுந்தகவல்கள் மற்றும் இணைப்புகளை மக்கள் கவனமாக சரிபார்க்க வேண்டும் என போலீசார் எச்சரித்தனர். சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடுமையான பாலியல் துஷ்பிரயோக வழக்கு ஒன்று பரபரப்பை கிளப்பியுள்ளது. SRF வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பெர்ன் மாநில அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குறைந்தது 15 சிறுவர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் பெர்ன் ரீஜன் மற்றும் விண்டத்தூர் பகுதிகளில் உள்ள 2 தனியார் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டுக்குள்ளான பராமரிப்பாளர் குழந்தைகளை மற்றவர்கள் இல்லாத அறைகளுக்கு அழைத்துச் சென்று அங்கு தவறான செயல்களில் ஈடுபட்டதோடு சில சம்பவங்கள் வீடியோவாகவும் பதிவு செய்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. இந்த சம்பவங்கள் சுமார் 1.5 ஆண்டுகளாக தொடர்ந்து இடம்பெற்றதாகவும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தைகள் வயது 1 முதல் 4 வரை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு முதலில் 2022 கோடை காலத்தில் வெளிவர வாய்ப்பு இருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அப்போது ஒரு தாய் தனது 4 வயது மகள் பகிர்ந்த தகவலின் அடிப்படையில் கென்டோன்ஸ் போலீசாய் சூரிச் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் 2023 மே மாதத்தில் விசாரணை நிறுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் வாக்குமூலம் அளிக்க மறுத்ததோடு குழந்தை விசாரணையில் பேசாததால் போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என சூரிச் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் தெரிவித்தது. பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மூலம் இந்த வழக்கின் பரவல் மற்றும் தீவிரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்தது. குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு முறைகள் குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இந்த சம்பவம் மூலம் எழுந்துள்ளது. இந்தோனேஷியாவின் பிரபல சுற்றுலா தீவான பாலியில் மத விழாவை அவமதித்ததாக குற்றச்சாட்டில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பாலி போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி அந்த நபர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட கருத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த நபர் இந்தோனேஷியாவில் பெரும்பாலும் இந்துக்கள் வாழும் பாலி தீவில் கடைபிடிக்கப்படும் நியப்பி புத்தாண்டு தினத்தை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த பதிவில் விழாவின் விதிமுறைகளை இகழ்ந்த வகையில் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நியப்பி தினத்தில் தீவில் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் 24 மணி நேரம் வீடுகளில் தங்க வேண்டும். வேலை, பயணம், பொழுதுபோக்கு போன்ற அனைத்தும் நிறுத்தப்படுவதோடு மின்சாரம் பயன்பாடும் குறைக்கப்படுகிறது. அமைதியும் தியானமும் முக்கியமான இந்த நாளை மதிக்க வேண்டியது அத்தியாவசியமாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் கைதான சுவிஸ் நபருக்கு மத வெறுப்பை தூண்டியதாக கருதப்படும் குற்றச்சாட்டின் கீழ் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பில் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியது. தேவையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தனி உரிமை
காரணங்களால் மேலதிக விவரங்கள் வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாடுகளில் பயணம் செய்யும் போது அந்த நாட்டின் சட்டங்கள் மற்றும் மத கலாசார மரபுகளை மதிக்க வேண்டும் என்பதை EDA மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான எச்சரிக்கைகள் இந்தோனேஷியாவுக்கான பயண அறிவுறுத்தல்களிலும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swiss tamil24.com அணுகுங்கள். வணக்கம்.